வணக்கம் தோழி. தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். திருமதி வி.கே. சசிகலா இன்னைக்கு ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால அதிமுகவுக்கு பாதகமா சாதகமா என்னும் போது நிச்சயமா சொல்றாங்க, அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் ஏற்படும். பொதுமக்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்டு டீ கடைலாம் என்ன பேசுறாங்கன்ற கருத்து தான் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், தவிர இது என்னுடைய சொந்த கருத்து இல்ல. பாவையா அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த கட்சி எடுத்துன்னு அந்த பொம்பளை ரோட்ல விட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா மேல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அனுதாப அலை தான் இருக்குது. அந்த அம்மா ஒரு கொடி எடுத்துட்டு ரோட்ல சுத்துறாங்க வச்சுங்களேன். அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்றதுல யாருமே மறுக்க முடியாது. பொதுமக்கள் இன்னைக்கு சாதாரணமா பேசுறான், அவன் அந்த பொம்பளை நம்பி கொடுத்துட்டு போச்சு, வரதுக்குள்ள அந்த கட்சியிலேயாவது அவங்களை சேர்த்திருக்கலாம், அந்த கட்சி விட்டே இன்னைக்கு வெளியில தூக்கிட்டாங்கன்னும் போது இது 26ல அதிமுக வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல சரியும். ஆனா அதிமுக வாக்கு சரிஞ்சாலும் அது திமுகவுக்கு போகுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த இடத்துல அறுவடை செய்யறதுக்கு நாம் தமிழரும் அவர்களும் ரெடியா நின்றுட்டு இருக்க காட்சி பிடிக்கிறதுக்காக. இந்த வாக்குகள் பெருமளவு இவங்க பக்கம் தான் திரும்புமே தவிர திமுக அதிமுக சசிகலா வருகையால மிகப்பெரிய லாஸ் ஆகும். என்ன கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன், 2 தலைமுறையா பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு குழந்தையா பிறந்தவன் இன்னைக்கு அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிற அளவுக்கு, அதாவது 2 தலைமுறை பல அரசு அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் திருமதி சசிகலா அவர்கள் சந்திச்சவங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளியில பொதுமக்கள் பேசுறாங்க. அவங்க கொடி எடுத்துட்டு தெரு தெருவா போகும்போது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த அம்மா மேல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அனுதாபலை. கரூர்ல எப்படி திரு விஜய் அவர்கள் மேல ஒரு அனுதாபலை மக்களுக்கு வந்ததோ, அதே அனுதாபலை இன்னைக்கு வி.கே. சசிகலா மேல வந்துச்சு. அதிமுக வாக்கு வங்கி மலமலன்னு சரிஞ்சது உண்மைதான். அதிமுக இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போது, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறார் என்றது உங்களுடன் சேர்ந்து நானும் பார்க்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.